ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இங்கே பெருமாள்பட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது. அந்த ரேஷன் கடை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் மாதம் கடைசியில் போயிட்டு எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஸோ பச்சரிசி கொடுப்பாங்க, புழுங்கல் அரிசி கொடுப்பாங்க, ரெண்டுமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு காசு 1 கிலோ 30, சர்க்கரை வந்து 1 கிலோ 25, பாமாலின் வந்து 25 ரூபா. இப்போ அம்மா இறந்ததுனால அம்மா பேர் வந்து எடுத்துட்டாங்க போல். சர்க்கரை 1/2 கிலோ தான் தராங்க. ஸோ துவரம்பருப்பு 1 கிலோ, அதுக்கப்புறம் பாமாயில் வந்து 1 லிட்டர் தராங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பச்சரிசி 5 கிலோ, புழுங்கல் அரிசி 5 கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன். அரிசி நல்லாவும் இருக்குது, ஃப்ரீ தான். ஸோ அது கொஞ்சம் நம்ம சுத்தம் செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை 1/2 கிலோ தானே, அது எதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே யாருக்காவது தேவைப்படுதுன்னா நான் கொடுத்துட்றேன். 1/2 கிலோ சக்கரை 15 ரூபாவா. நான் 1/2 கிலோ சக்கரை வாங்குறது இல்லை. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் கிடைச்ச சக்கரைலாம் கூட என்கிட்ட இருக்க தான் செய்யுது ஸ்டாக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சக்கரை மட்டும் யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுத்துட்டு மற்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஸோ துவரம்பருப்பு, பாமாலின் அந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் 55 ரூபாய் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் காரெல்லாம் கூட வச்சுருக்காங்க, நல்லா வந்து வசதியாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட அந்த 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை மாதம் வாங்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஊட்டிக்கு வந்து டூர் போயிருந்தேன். அந்த டைமில் தான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் வந்து பண்ணாமல் போனதுனால எங்களுக்கு அந்த 1000 ருபீஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அம்மாவுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த வருத்தம் இருந்தது. எல்லோரும் வாங்குறாங்களே, நம்ம வாங்காமல் முடியாமல் போச்சு, நமக்கு அந்த மாதம் கிடைக்க வேண்டிய காசு வந்து கிடைக்காம போச்சுன்னு சொல்லி வருத்தம் இருந்தது. அவங்களுக்கு அது கிடச்சிருந்திருந்தால் நான் கண்டிப்பாக போயிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். மாதம் 1000 ரூபான்றது வருஷத்துக்கு 12,000 ரூபாய், அது இல்லாமல் போச்சு. ஸோ ரேஷனுக்கு போயிருந்தேன் இல்லையா, அதே நேரத்தில் அங்கே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஹவுஸ் டேக்ஸு கட்ட வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டிட்டு வரலாமே நான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க இல்லை. ஸோ அவங்க வரத்துக்கு லேட்டாகவும் சொன்னாங்க. அதுக்கு நடுவில் அங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது பக்கத்தில். அங்கே போயிட்டு சுகர் வந்து செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் அது வந்து போய் கேட்கவே அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். இங்கே ஸ்ரீராம் காலேஜ்னு இருக்குது. அந்த காலேஜ்குள்ளவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரியே கட்டி நல்லா வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து காலையில் 9 மணிக்குள்ளே அப்போ தான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமும் பிளட் வந்து கொடுக்கணும். இந்த 2 சாம்பிள் வச்சு தான் ரீடிங் எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இது தெரியும், ஆனாலும் நான் சாப்பிடல மேடம், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு இல்லைங்க சரிப்பட்டு வராது, நீங்கள் 9 o'clock முன்னாடி வாங்க, அப்போ வந்து ஒரு பிளட் கொடுத்துடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வாங்க, இன்னொரு பிளட்டும் கொடுங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேடம் ஜஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா சரிப்பட்டு வராது, இந்த ப்ரொசீஜர்னால் அந்த ப்ரொசீஜர் தான், காலையில் தான் நீங்கள் கொடுக்கணும், இப்போ கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு ரீடிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக வராதுன்னெலாம் சொன்னாங்க. அதனால் நான் வந்துட்டேன். இது ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆல்ரெடி ப்ரீ டயபெட்டிஸில் இருந்த மாதிரி காமிச்சது, பட் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். சரி அங்கே தான் சரிப்பட்டு வரலேன்னு சொல்லிட்டு நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த விஏஓ வந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரண்ட் வேறு இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். எனக்கு ஆன்லைனில் பே பண்ணுறது ஆல்ரெடி தெரியும். ஆனால் ஒரு ரெசிப்ட்காக தான் இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வந்து கட்டி முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, அதெல்லாம் இல்லைங்க, இங்கே நாங்களே கூட அந்த மாதிரி தான் நாங்கள் கட்ட போகிறோம், இப்போல்லாம் அந்த கலர் ரசீதெல்லாம் கொடுக்கறது கிடையாது, அந்த ஆன்லைன் தான் ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்து கொடுக்க போகிறோம், நீங்கள் வீட்டில் கூட கட்டிக்கலாம், நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட கட்டிக்கலாம்னு சொன்னதுனால நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா இட்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இட்லி இருந்து தான் சாம்பார் தீர்ந்து போச்சு, சட்னி மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்லைன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 இட்லி வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ சட்னி மட்டும் தான் இருந்தது. சட்னியில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கலந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தொட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அது வந்து ஒரு இட்லி 6 ரூபாவாம். கடைசியில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல அந்த பாட்டி. சரி நீ வந்து 30 ரூபாய் தர தேவையில்ல, 5 ரூபாய் கம்மியாக கொடு, சாம்பார் கூட இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 25 ரூபாய் வாங்கிட்டாங்க. இதில் வேறு இந்த டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்மில் 2000 ரூபாய் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை நான் ஏடிஎம்மில் வித்ட்ராவல் பண்ணிட்டேன். அங்கே போனால் இங்கேவே கட்டினா கூட கேஷ் அக்செப்ட் கிடையாது, இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான், யூபிஐயில் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஆல்ரெடி லோன் கட்ட வேண்டிய காசு அதை வேறு தேவையில்லாமல் வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அங்கே ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்தது. அந்த ஜெராக்ஸ் கடையில் மறுபடியும் வந்து டெபாசிட் பண்ண சொன்னேன். அதுக்கு சார்ஜஸ் 20 ரூபாவாம். இப்போ தேவையில்லாமல் ஏடிஎம்மில் எடுத்து அதை மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்ணிக்கிட்டதுக்கு 20 ரூபாய் வந்து நஷ்டம். இன்றைக்கி வந்து போயிட்டு வந்ததுக்கு ரேஷனுக்கு 55 ரூபா, அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கினேன். மற்ற காய்கறிலாம் இருக்குது, ஸோ கேரட் இருந்தால் அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இதுவே பார்த்திங்கன்னா 55, 15, 60, 70, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி வந்து 25, 95, அதுக்கப்புறம் இந்த
ஏடிஎம்ல காசு எடுத்து மறுபடியும் டெபாசிட் பண்ணதுக்கான சார்ஜஸ் ஒரு ரூ. 20 ரூ. 115. இன்னும் நான் வந்து கட்டலை, நெட்டில் கட்டிக்கலான்னு இருக்கேன். அந்த ஹவுஸ் டேக்ஸ் வந்து 2 வந்து டியூ இருக்க மாதிரி காமிக்குது. 2025க்கும் சேர்த்து வந்து காமிக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து பொறுமையாக கட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே வருது. அதனால் விபி டேக்ஸ்னு ஒரு வெப்சைட்குள்ளே போனால் அதில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தாலே நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்துடுது. நம்ம அதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம்.